நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 12/6/2013 புதன்கிழமை, சதுர்த்தி திதி, பூஷ நட்சத்திரம், அமிர்த யோகம், நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையில். மேசராசி அன்பர்களே, ஸ்ரீ அமலநாயோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக 4 கிரகமான குருவுடைய சுழற்சியும், செவ்வாயுடைய சுழற்சியும், கேதுவுடைய சுழற்சியும், ராகுவுடைய சுழற்சியும் இந்த கேந்திரமாக நமக்கு இருக்கிறதுனால எல்லா காரியமும் நமக்கு சித்தியாகும். வெளியூர் பிரயாணங்கள்லாம் நல்லா இருக்கும். சொந்த தொழில், புதிய முயற்சி செய்யலாம். கொஞ்சமாக முதலீடு போட்டு பெருசாக நம்ம சம்பாத்தியம் பண்ணலாம். அதுக்கு இந்த நாள் உகந்த நாள். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. ரிஷபராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ குருபினா யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்தா கூட அப்படியே இருட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். காத்தால எழுந்திரிச்சோன்னா ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அமைதியற்ற ஒரு நிலை இது ஆற்றுலேயே நமக்கு தொடங்கிடும். காரணம், 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் கொஞ்சம் அப்படி விலகி நிற்கிறதுனால பகல் 2:30 மணிக்கு மேலே நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு தெளிர்ச்சி கிடைக்கும். சொந்த தொழில் தொடங்கி அதில் நமக்கு ஒரு பிடிப்பு இல்லையே நினைக்கிறவாலாம் அப்படி தெளிவாக ஜம்முன்னு மனசு வைராக்கியத்தோடு இருப்பாள். அந்த அளவுக்கு ஒரு தெளிர்ச்சியான நேரம் இந்த நாள் பிற்பகுதியில் தொடங்கிறது. 100%க்கு 53% மட்டுமே நன்மையான நாள் என்று. மிதுனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ வாஷ்ய யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. நல்லா இருக்க. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, கேதுவுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி. அதிமுக்கியமாக பார்த்தா அன்றாட நிகழ்வுகளுக்கு சந்திரனுடைய சாரபலம், சந்திரனுடைய ஒரு நிகர பலம் நமக்கு சௌக்கியத்தை தரணும். அப்படி பார்க்குறச்ச பெண்களுக்கு ரொம்ப விசேஷமான நாள்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வெளியூர்லேருந்து சுப செய்திகள்லாம் தன்னால் தேடி வரும். வரன் வீடு தேடி வரும். மன மகிழ்ச்சியை கொடுக்கும். குழந்தைகள்லாம் சொன்னதை கேட்பா. 100%க்கு 96% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கடகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே திரேதாயோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. விசேஷமாக இருக்க. மனசு நல்ல அமைதி, தெளிவு, நிம்மதி கிடைக்கும். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக புதனுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால கல்வித்துறையை சார்ந்தவாளுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். வெளியூர் போகலாம், டிரான்ஸ்ஃபரில் போகலாம். கலைத்துறைக்கு நல்ல அற்புதமான நேரம். சுக்கிரனுடைய சுழற்சி நன்னா இருக்கணுமே. சுக்கிரன் கலைக்கு காரகன், காம காரகனாக இருந்தாலும் கூட கலைக்கு வித்திட்டவன் சுக்கிரன்னு சொல்லுவாள். சுக்கிரன் நன்னா இருந்தாலே சில பேர் கலைத்துறையில் ரொம்ப உயர்வாக இருப்பாள். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ பிரீத்தி யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப நல்லா இருக்கும். மனசு நல்லா தெளிவாக இருக்கும். காத்தால் எழுந்திரிச்சோன்னே ஒரு இனம் புரியாத ஒரு உற்சாகம் மனசுக்குள்ளே இருக்கும். பையில் ஒரு 10 ரூபா இல்லைன்னா கூட ஒரு 1,00,000 ரூபா பையில் இருக்கிற மாதிரி ஒரு மனசு ஒரு ரம்மியமாக மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், 9 கிரகத்தில் ராகுடைய சுழற்சியும் சரி, செவ்வாயுடைய சுழற்சியும் சரி, புதனுடைய சுழற்சியும் சரி, சனியுடைய சாரபலமும் சரி, எல்லாம் நல்ல பவித்திரமாக, நல்ல கீர்த்தியாக, நல்ல பிரீத்தியாக இருக்கிறதுனால காரியங்கள் நமக்கு சித்தியாகும். வியாபாரம் நல்லா இருக்கும். கேட்ட இடத்துல கை நீட்டுற இடத்துல பொருளாதாரம் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஒரு சுபிட்சமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 92% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. கன்னியாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சாதுமா யோகத்தில் இருக்கிறது. சோர்ந்து போயிடுவோமே, மனசு தெளிர்ச்சி இருக்காது, குழப்பந்தான். ஒரு 3 மணிலேருந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத செல்வம், வெளியூர் பிரயாணம், வியாபார மேன்மை, கலைத்துறை மேன்மை, இப்படி எல்லாருக்குமே ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். மகசூல்லாம் ரொம்ப அதிகரிக்கும். மனசில் ஒரு தெளிவாக இருப்பான். இந்த நாள் பிற்பகுதியில் 100%க்கு 49% மட்டுமே நன்மையான நாள் என்று. துளாராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சுக்தனா யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. மனசை நல்லா ரம்மியமாக வச்சுக்கணும். சரீரத்தை நல்லா உறுதியாக வச்சுக்கணும். மனசை நல்லா தெளிவாக வச்சுக்கணும். சிந்தனையை நல்லா சிதறாமல் பார்த்துக்கணும். இது 3ஐயும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுட்டாதான் இந்த நாளை நாம் கொண்டு போகலாம். காரணம்,
9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருந்தாலும் கூட அதிமுக்கியமாக குருவுடைய சுழற்சி நன்னா இல்லை, செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இல்லை, புதனுடைய சுழற்சி நன்னா இல்லை, ஒரே சோர்வாக இருக்கும். 100%க்கு 41% மட்டுமே நன்மையான நாள் இன்று. விருச்சிக ராசி அன்பர்களே, ஸ்ரீ குஷேல யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது நன்னா இருக்க. 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான குருவுடைய சுழற்சினால் மனசு நல்லா தெளிவாக இருக்கும். காரணம், குரு பகவான் நம்மளுடைய மூலப்பகுதியில் இருக்கார், செவ்வாய் நம்மளுடைய இரத்த நாளன்களில் இருக்கார். அதனால் செவ்வாய்க்கு எப்போவுமே சிகப்பு தான். அதே நேரத்தில் இன்றைக்கி இந்த வஸ்திர தானம்லாம் பண்ணலாம். இல்லாத வாழ்க்கெலாம் ஏதாவது ஆடையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஆபரணத்தை கொடுக்கலனாலும் நம்ம துணிமணிகளை வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இல்லாத வாழ்க்கை. அதே நேரத்தில் நல்லா தானம் பண்ணக்கூடிய நாள் இன்றைக்கி. வியாபாரிகள்லாம் நல்லா மேன்மையாக இருப்பா. 9 கிரகத்தில் குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, கேதுவுடைய ஆதிக்க பலம், ராகுவுடைய தான பலம் இப்படிலாம் இருக்கிறதுனால 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக அதிமுக்கியமாக நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள். நிறைய செல்வங்கள் கரை புரண்டு உடியாந்து நம்ம கையில் கிடைக்கும். அதை மற்றவாளுக்கு நம்ம தானம் பண்ணலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ பிரகல யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் கூட காரியத்தை சித்தி பண்ணிடுவேல். அமைதியாக இருந்து காரியத்தை சித்தி பண்ணிடுவேல். மௌனமாக இருக்கிறதே சிறந்த தியானம்னு சொல்லுவா. 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. இந்த 12:30 மணிக்கு மேலே பகலில் பார்த்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும். ஜோராக இருக்கும். வியாபாரம் நன்னா இருக்கும். சிறிய தொழில், பெரிய தொழில், கொடுக்கல் வாங்கல், வெளியூர் பிரயாணம், அதாவது கலைத்துறை, கல்வித்துறை இப்படி எல்லாருக்குமே ரொம்ப நன்னா இருக்கும். 100%க்கு 91% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே குகஸ்தி யோகத்தில் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட சந்திராஷ்டமும் சேர்ந்து துவங்கிறத பகல் 4:22 பார்த்தா சந்திராஷ்டமம் துவங்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். நாம் எதுலையுமே கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கணும். காரணம், 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்கிறது. ரொம்ப சோர்வாக இருக்கும். கூட்ட நெரிசல்லாம் உங்களுடைய பொருளெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும். காரணம் என்னென்னா, இந்த சந்திராஷ்டமத்தில் தான் பொருள் இழப்புகள், மனசில் தெளிவில்லாத நிலைகள், மன போராட்டம், அதாவது மனசில் எப்போவுமே ஒரு பதட்டமான நிலைகள், அளவுக்கு அதிகமான கோபம், மற்றவாழ்கிட்ட கூட நல்லவாழ்கிட்ட கூட ஒரு கோபப்பட்டு அந்த பிரியத்தை நாம் கெடுத்துருவோம். அதுக்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கப்படாது. இந்த நாளை நாம் அமைதியாகவே கொண்டு போனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். 100%க்கு 47% மட்டுமே நன்மையான நாள் என்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சித்தினா யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. ரொம்ப விசேஷமாச்சே. சிறிய தொழிலெலாம் உடனே தொடங்கிடலாம் சட்டுப்புட்டுன்னு. காரணம், 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான 2 கிரகங்கள் செவ்வாயுடைய சுழற்சியும் குருவுடைய சுழற்சியும் பக்கபலமாக ராகுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால கடன் வாங்கியாவது தொழிலை ஆரம்பிச்சிடலாம். வியாபார மேன்மை, தொழில் விருத்தி, வெளியூர் பிரயாணம், கொடுக்கல் வாங்கல், அதே நேரத்தில் பெரிய லெவலில் முதலீடு போட்டு பண்ணுறவா, ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறவா, ஜலராசி தொழில் பண்ணக்கூடியவா இவாளுக்குறா ரொம்ப நன்னா இருக்கும். கலைத்துறை, கல்வித்துறையை சார்ந்தவருக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ வர்தனா யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. அப்படியே கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு பிரயாசப்பட்டு காரியத்தை நம்ம சித்தி பண்ணிக்கலாம். இருந்தாலும் பரவாயில்ல, மனசு நல்லா தெளிவாக இருக்கும். 11:30 மணிலேருந்து பார்த்தா வேகம் ஸ்பீடாக இருக்கும். யாருக்கிட்ட பேசினாலும் அப்படியே காரியத்தை சித்தி பண்ணிடுவேல். தொழில் நல்லா மேன்மையாக இருக்கும். 9 கிரகத்தில் 5 கிரகங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால காரியங்கள், எடுத்த காரியங்கள் எல்லாமே சித்தியாகும். 100%க்கு 98% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒன்று 10, 19, 28ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, உங்களுக்கு நீ கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும். சில முடிவுகள்லாம் எடுக்க முடியாமல் தடுமாறுவீங்க. அதனால் அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பணிகளை தள்ளி போடுறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை, வியாபார, வர்த்தகங்களை பொறுத்தவரைக்கும் சாதாரண சூழ்நிலையே தென்படும். பெரிய ஏற்றங்கள் இருக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக இன்றைக்கி முக்கியமான விஷயங்களில் ஒரு 2-3 நாளைக்கு தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை காலை நேரத்தில் வழிபட்டு விட்டு
பின்பு மாலை நேரத்தில் விநாயகரை வழிபடுவது நல்லது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஏற்றமான காலகட்டம். புது இடங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். வளர்ச்சியும் தளர்ச்சியும் இருந்த நிலை நீங்கி உற்சாகமான சூழ்நிலை தென்படும். புதிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிதூர பிரயாணங்களுக்கான முஸ்தீபுகளில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 1. 3, 12, 21, 30ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு பலவிதங்களில் ஏற்றமான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. பலவிதங்களில் ஏராளமான வகையில் பணங்கள் வரும். செலவுகளும் அதைப்போல் வழிமேல் வைத்து கொண்டு காத்திருக்கும். சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். நல்ல முடிவுகளை எடுத்து நல்ல பலன்களை இன்று அடைவீர்கள். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் காலை நேரத்தில் விநாயகரையும் மாலை நேரத்தில் சிவபெருமானையும் வழிபடவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 4, 13, 22, 31ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, காலை நேரத்தில் ஒரு மந்தமான சூழ்நிலை தென்படும். மாலை நேரத்தில் அது உற்சாகமாக மாறிவிடும். சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படும். இருந்தாலும் அந்த சங்கடங்கள் அனைத்தையும் உங்களுடைய நல்ல புத்திசாலித்தனத்தினால் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். வெகு தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். புதிய பொறுப்புகளை இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். காலை நேரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு பின்பு உங்களுடைய வழக்கமான பணிகளை தொடங்குங்கள். இன்னும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 5, 14, 23ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, கலக்கங்கள் மறைந்து கலகலப்புக்கு உகந்த நாள். உற்சாகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். பலவிதங்களில் வருமானம் உண்டாகும். தொழில்துறையில் ஏற்றமான சூழ்நிலை உருவாகும். ஏற்றுமதி தொழில் ஆக்கம் தரும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலே உற்சாகமான சூழ்நிலையும் வரவும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 1. 6, 15, 24ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு பலவிதங்களில் ஏற்றமான நாள். பலவிதமான சந்தோஷமான சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்துக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கி உற்சாகமான சூழ்நிலை தென்படும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அக்கம் பக்கத்தாரிடமிருந்து வந்த பகைகள் மறைந்து உற்சாகமான சூழ்நிலை நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 5. 7, 16, 25ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வந்தடையும். வெகு நாட்களாக தள்ளி சென்ற திருமண வாய்ப்புகள் என்று பேசி முடிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று ஆலய பணிகளில் ஈடுபடுவீர்கள். வெகு தூர பிரயாணங்கள் சென்று வருவதற்கும் ஏற்பாடுகளை செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து ஒரு நற்செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 8, 17, 26ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று காலை நேரத்தில் நவகிரகத்திற்கு சென்று சனி பகவானை வழிபட்டுவிட்டு பின்பு உங்களுடைய வழக்கமான பணிகளை தொடரவும். சிறு சிறு சங்கடங்கள் இருந்தாலும் அது மறைந்துவிடும். பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும். கைப்பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்ளவும். மதிய நேரத்தில் வாகனங்களில் செல்லும்போது கவனமாக இருக்கும். கவனக்குறைவினால் சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படலாம். இன்னும் உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 9, 18, 27ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்பட்ட வண்ணம் இருக்கும். சந்தோஷக்குறைவு உண்டாகும். ஒரு சிலருடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீர்கள். மனமகிழ்ச்சிக்காக வெளியூர் செல்லலாமா என்று யோசனை செய்வீர்கள். இன்று பணவரவுகள் சற்று சரளமாக இருந்தாலும் சில மனக்கலக்கங்கள் இருப்பதால் சந்தோஷம் குறைவாகவே இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. இந்த ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.